வணக்கம் நேயர்களே, ஃபிலிம் டுடே நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜி அவருடைய நடிப்பில் வந்திருக்க படம். சித்தார்த் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னும் போது, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் நிறைய பார்த்துருக்கோமா? நிறைய வந்திருக்கு, 1-2 படங்கள் வந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா விருமாண்டின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற சம்பவமாக வரும். அதே மாதிரி ஒரு டோட்டல் படமே உங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். யாராச்சும் ஜெயிலுக்குள்ளே போக முடியல, பார்க்க முடியலங்கிறவங்க இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். படம் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா அந்த ஃபீலு ஜெயிலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஜெயிலில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள், அங்கே இருக்க சூப்பரண்டன்ட்டு, போலீஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்துடைய கதை என்னென்னா, ஒரு அப்பாவி ஒரு சாப்பாடு கடை நடத்திட்டு இருக்கவன் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தால் ஜெயிலுக்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நிறைய கேங்ஸு, அந்த கேங்ஸுக்கு நடுவில் போலீஸ் சூப்பரண்டாக வரவருக்கும் அவங்களுக்கும் நடக்கிற ஒரு கிளாஷு, இதனால் நடக்கிற பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்த கதையை. இதுதான் கதை. பட் சொன்ன விதம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜெயிலில் கலவரம் நடந்தது, இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, ஏன் இவ்வளோ கொலைகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. நான் லீனியரில் தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கதை போய் வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானல் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கதை அப்படியே போகும்போது அதில் ஆர்ஜே பாலாஜி இதுவரை ஆர்ஜே படப்படான்னு பேசுகிறது, நையாண்டி நக்கல் அடிக்கிறது, இந்த மாதிரி இந்த ஆர்ஜே பாலாஜி அதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரம் கட்டிட்டு சிம்பிள் பர்சன், ஒரு நம்ம ரோட்டில் பார்க்குற சாதாரண ஒரு பையன் எப்படி இருப்பான் அதே தான். அந்த மாதிரி ஒரு பையனாக ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு அம்மாவோட ஒரு டிஃபன் கடை நடத்திட்டு இருக்கிறவருக்கு நடக்கிற சம்பவங்கள், ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போது நடக்கிற அசம்பாவிதம், அதில் இவர் சிக்கணுன்னு போலீஸ் உள்ளே போட்டு அவரை கும்பிட்றதும், அதுக்கப்புறம் கேசஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, அந்த கேசஸ் யார் ரிசால்வ் பண்ணுவாங்கன்னும் போது அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஆர்ஜே பாலாஜி ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. முதல் எடுத்தோன்னே ஒரு 15-20 நிமிடங்கள் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொண்டு வரதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அவர் லவ்வராக நடிச்ச அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்ல அந்த ஒரு அவருடைய சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப அழகாகவே சித்திச்சிருப்பாங்க. ஒருத்தர் முன்கோபம் வரும்பொழுது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆகும்போது அடுத்த நிகழ்வு நம்ம செல்வராகவன் கலைக்கிருக்காருங்க. செல்வராகவன் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்க ஒரு சின்ன ஒரு தாதா மாதிரியான ஒரு ஆள். அவர் அவருடைய கேரக்டரைசேஷன், ஜெயிலுக்குள்ளே நடக்கிற போட்டிகள், அதில் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜானரில் ஏற்கனவே நம்ம தனுஷ் நடித்து ஒரு படம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, வெற்றிமாறன் இயக்கத்தில் வட சென்னை. அதை நம்ம மறந்துருக்க முடியாது. இது வேறு ஒரு ஜானரில் கொண்டு போன விஷயம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கேரக்டரைசேஷன், ஜெயிலில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க காட்டலை வட சென்னையில், இதில் காட்டியிருக்காங்க. ஜெயிலில் அழகாக ஒரு ஆம்பளை போனால் அவனுக்கு என்ன நடக்குங்கிறத காட்டினதெல்லாம் பயங்கரம். அது அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற பெண்ணு, ஒரு ஆணை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பட்டவர்த்தமாக பண்ணது. அதனால தான் அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பசங்களோட பார்க்காதீங்க, பெரியவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜானலில் அந்த விஷயங்கள்லாம் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யதார்த்தமாக நம்ம ஒரு ஜெயிலை அப்படியே முன்னாடி நிப்பாட்டி அங்கே நடக்கிற சம்பவம்லாம் பார்த்து நமக்கே படம் பற்றிக்கிட்டு போகும். படம் ஸ்டார்ட் ஆகிறது தெரியாது. அதுக்கப்புறம் எண்டிங் வர பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனாக அப்படியே இன்வால்வ் ஆகி, ஐயோ என்னாமோ யார் காரணம், என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் யார் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு போகிற இடமும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரிவீல் ஆகிற இடங்களும் ரொம்ப சூப்பராக இருங்க. படம் ரொம்ப அட்டகாசமான படம். இதில் கிறிஸ்டோஃபருங்கிற மியூசிக் பண்ணியிருக்காரு. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். படம் உங்களுக்கு ஒரு இடத்துல கூட லேக் அடிக்காமல், இப்போ எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற படம். இதில் நடுவில் காமெடி எதுவுமே கிடையாது. பட்ட படம் ஒரு ரொம்ப சீரியஸான படம். நம்ம உள்ளே போனோம்னா அந்த உலகத்துக்குள்ளே போயிடும். ஜெயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா நடக்கிற காட்சிகள் ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கருணாஸோடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியமான கேரக்டர். கட்டபொம்மன்னு ஒரு கேரக்டரில் அவரும் பட்டைய கலைக்கு போயிருப்பார். அந்த விஷயங்களும் சரி. அதுக்கப்புறம் சமையல்காரராக வராருங்க. அவரும் சூப்பர். அவரும் நம்ம டைரக்டர் தான். ஓகேங்களா, காதல் பட இயக்குனர். அவர் பண்ணியிருக்க விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் அந்த கேரக்டர் குக்கர்னு ஒரு கேரக்டர், அதுவும் ரொம்ப நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த வன்முறை காட்சிகள், இது 90s ஒரு ஜெயிலில், நம்ம சென்னை ஜெயிலில் சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு கலவரம் வெடிச்சுது. அதை பேஸாக வச்சு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஏன் மாதிரி என்ன மாதிரி நடக்குது,
உள்ளுக்குள்ளே வந்து போதை பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உள்ளே வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது விருமாண்டியிலே காட்டியதை விட விருமாண்டியிலேயாச்சும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ விருமாண்டியில் வந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஒரு மாதிரியே போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படியே பட்டவர்த்தமாக காட்டினது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நைட் எஃபெக்ட்டில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ளே அந்த வன்முறை காட்சியெல்லாம் படமாக்குனதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அது வந்து போலீஸ்க்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, உள்ளே இருக்கிறவனோட பிரச்சனை என்னன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், ரொம்ப அருமையான படம். இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டேஷனுமே ரொம்ப சூப்பராக எண்டிங்கில் வந்து அவங்க ரிவீல் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் சந்தர்ப்பவசத்தால் உள்ளே போய்ட்டு அப்புறம் அவன் எப்படி மாறாங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாது. விருமாண்டியாக இருக்கட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், அதை விட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த படத்துடைய நம்ம உள்ளே போனோன்னே அப்படி ஒரு ஜோஷில் கொண்டு போயிடறாங்க படம். படம் வந்து ரொம்ப அருமையான படம். நீங்கள் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கூட கிடைக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம யதார்த்தம் ரோட்டில் போகிற அந்த பையனுக்கு இருக்க அந்த ஃபீல் இதெல்லாம் காட்டினதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நட்ராஜும் பண்ணியிருக்காரு. ஸோ நட்ராஜுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சேனலில் இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் தான். ஸோ மற்றபடி வரணும். மற்றபடி படம் சூப்பரான படம். எல்லாருமே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் வந்து ஓடிடியில் பார்த்தா கூட அந்த பெப்பு கிடைக்குமா தெரியல. நீங்கள் தியேட்டரில் அந்த இருண்ட அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். எல்லாருக்குமே டீமுக்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிடும். ஆர்ஜே பாலாஜிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து சூர்யா படம் மாட்டீங்க சார், அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். ஸோ நல்ல சூப்பரான படம் பார்க்கணும். ஒரு நல்ல படம் வந்திருக்கு, எல்லோருமே பாருங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஃபிலிம் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.